ஹலோ குட் மார்னிங் நட்புக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாருங்க, சாதாரணமாக எல்லார் வீட்லையும் வைக்கிற ரசம் தான். பட் நம்மளுக்கு நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் வைக்கும் போது இருந்த ரசத்தோட சுவை வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. பார்த்துருப்பீங்க நீங்கள். அது காரணம் என்னன்னா, நம்ம வந்து கடையில் வாங்குற பொடிகளையும் ஃபியூசனுங்கிற முறையில் வந்து கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, வெந்தயம்லாம் போட்டு பண்ணுறோம். முதல்ல எல்லாம் அப்படி கிடையாதுங்க. கிடைக்கிற பொருட்களை ஒரு சில பொருட்களை வச்சு ரசம் பண்ணுவாங்க. அவ்வளோ அரோமேட்டிக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு பாருங்கள், பேசிக் தேவையானது மிளகுங்க, ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் கட்டி பெருங்காயம். இதை வந்து நம்ம பொடிச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சுக்கிறேன் லாஸ்ட்டில் போகிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு வரமிளகா வச்சுக்கிறேங்க. இது கருவேப்பிலை, மல்லி வந்து லாஸ்ட்டில் போகிறதுக்கு. தேவையான அளவுக்கு உப்புங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் வேணால் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக லாஸ்ட்டில் முடிச்ச பின்னாடியும். நான் இப்போ இதில் வந்து தனியாக வந்து கொத்தமல்லி தண்டு, ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேங்க. நம்ம வீட்டில் வந்து புளி வந்து இதோட இருக்கும், விதையோடு இருக்கும். அதனால வந்து தனியாக கரைச்சி வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து நாரெல்லாம் எடுத்து விதையெல்லாம் எடுத்த புளியாக இருந்தால் நீங்கள் இது கூடயே சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாங்க. கையை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. கடுகு ஜீரகம் வெடித்த உடனே நம்ம கிள்ளி வச்சுக்கிற கருவேப்பிலையும் வரமிளகாயையும் போட்டுக்கலாங்க. பொரிஞ்ச உடனே நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கிற பூண்டு, ஜீரகம், மிளகு, பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நான் கட்டி பெருங்காயனால அதோட சேர்த்தே பிடிச்சிட்டேங்க. தக்காளி, பச்சை மிளகா, அந்த மல்லி இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பின்னாடியும் லைட்டாக சும்மா பச்சை வாடை போகிற மாதிரி வதங்கின பின்னாடியும் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. இன்னும் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்றதுக்கான ரசம் நான் பண்ணுறேங்க. எல்லாம் அளவு ஊற்றி ரசம் இந்த மாதிரி கூட்டி வச்ச பின்னாடியும் நம்ம தேவையான கல் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாங்க. சிம்மில் வச்சு தான் வந்து நம்ம வந்து அதை நுரக்கட்டை விடணுங்க. ஹையில் போடவே கூடாது. எவ்வளோ மேக்ஸிமம் அதிகபட்சம் சிம்மில் வச்சுருங்க. மெதுவாக நுரக்கட்டி வரட்டும். அப்போ தான் வந்து இந்த பச்சை வடையெல்லாம் போய் சூப்பரான வாசனையான அரோமேட்டிக் ரசம் ரெடி ஆகுங்க. இப்போ பாருங்கள் நட்புக்களே, அப்படி நல்லா நுரக்கட்டி வந்திருக்குங்க. கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அப்படி கொஞ்சோன்னு தண்ணியை ஊற்றி, ரொம்ப ஒரு ட்ராப் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க. பாருங்க நட்புக்களே, எவ்வளோ அருமையான அப்படியே கலர்ஃபுல்லான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ட்ரெடிஷ்னலாக அம்மா வந்து நம்மளுக்கு வச்சு கொடுத்த ரசத்தோடைய நினைவு வருங்க. அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயில் முழுக்க பசி மறப்போம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வலி கண்டோம். நம்மளுடைய அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் வருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.